கை வைக்காதீங்க. சபையாருக்கு மணிமாந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். சமர்ப்பணம். வணக்கம். யாருங்க? அம்மா. ஓ அண்ணா. இருப்பனும் இதுவும் ஆடும் சபை, பாடும் சபை பார்க்கப்பட்டிருக்கும் ஒரு சீராக இருக்கும் தெய்வீகமான சபை. கோவல் நாடகம் 7 ராத்திரி கதை. அதுல 2ஆம் பாகம் என்று சொல்லக்கூடிய வர்ணமலை தவசு என்று சொல்லக்கூடிய இந்த பூம்புக சிலப்பதிகாரம் காவியத்தை நமக்கு தெரிந்தளவு நடத்தி கொண்டிருக்கிறோம். இருப்பனும் நாம நடத்தக்கூடிய நாடகத்தில் யாவது ஒரு பிழை இருப்பனும் நான் வீட்டில் குழந்தை பிறந்த தவறு செய்து விட்டால் அந்த குழந்தை எவ்வாறு மன்னிக்கிறார்களோ அது போல எங்களையும் மன்னிக்க வேண்டும். எங்க நாடகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இதே துவக்கம். ஆமா. நான் யாரு? என் பெயர் என்ன? என்னால் இன்று என்ன நடக்க போகுது சொல்லட்டுமா? சொல்லுங்க ஜாமி. என் பேரோ மூத்த பெண்ணு வர்ணமலை. அதாவது கனகவல்லின்னு சொல்லக்கூடிய வர்ண பெண் வர்ணமலைன்னு நினைப்பாங்க. அப்படி வர்ணமலையாக இருந்தாலும் தாங்கள் உடன்பிறப்புகள். அதாவது வர்ணமலைன்னா ஒரு கல்லுல எது செதுக்குவாங்க? சிற்பம். ஆமா ஆமா. அந்த சிற்பத்தை செதுக்கி அதுக்கு அழகழகா வர்ணத்தை தீட்டினால் அது எப்படிக்கும் பார்க்க அழகா இருக்கும். ஒரு கோயில் சிலை போல இருக்கும். அது போன்ற அழகுடைய என் பேரு கனகவல்லின்னு சொல்லக்கூடிய வர்ணமலை. வர்ணமலை. மலை மலை. ஐயோ அது ஏதாவது பேசினா மறுபடியும் சண்டைக்கு வரும். வேணாம் வேணாம் வேணாம். ஆமா அப்படி அதாவது சண்டைக்கு வரக்கூடாது. கதை இருக்குன்னு காமெடி இருக்கணுமா?
வர்ணமலை. ஆமா சரிங்க. அப்படி வர்ணமலை இருந்தாலும் என்னை பற்றி என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? என் தாயின் பேரோ பவளைக்கொடி. பவளக்கொடி. ஆமா. சரிங்க. என் தந்தையாரோ முத்து செட்டியாரு. முத்து செட்டியார். முத்து செட்டியார்னா நாகம் செட்டி தோகம் செட்டி 4 செட்டிமார்கள். முத்து செட்டி முளவு செட்டி 3 செட்டிமார்கள். அந்த செட்டியார்கள முத்து செட்டியார் எங்க அப்பா. முத்து செட்டியார். ஆமா. சரிங்க. இந்த முத்து செட்டியாருக்கு பவளைக்கொடிக்கும் 13 பொட்டு பிள்ளைங்க போடணும். இதே வேலையாக இருப்பாங்க. எது நல்லா இருக்கும்? 13 பெண்களில நான் தான் மூத்தவள் வர்ணமலை. ஆமா. எங்களுக்கு அண்ணன் ஒரு மொண்டி. மொண்டி இல்லப்பா, ஒண்டி. ஆமா. எங்க அண்ணன் பேர் எனக்கு தெரியுமா? அம்மா மானேக செட்டியார். மானேக செட்டியார். ஆமா. எங்க 13 பேத்துக்குமே எங்க அண்ணன் தான் பெரிய ஆளு. நாங்க 13 பொட்டு பிள்ளைங்க, சின்னவங்க. அதனால இப்படி என் தாய் தந்தைக்கு நாங்க 14 பேராக பிறந்த போதிலும் அம்மம்மா எனக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு எங்க அண்ணன். கல்யாணமும் பண்ணிட்டேன். எங்க என் தங்கச்சிங்க 12 பேருக்குமே அவங்க நாட்டு பக்கமே கொடுத்துட்டாரு. பட்டணமா கொடுத்துட்டாரு உள்ளூர்ல. ஆமா. உன்னை மட்டும் கொண்டு போய் தொலையா கொடுத்துட்டாரு. ஆமாண்டி. ஐயோ ஐயா, எங்க கட்டி கொடுத்தாங்க? அம்மா என்ன எப்படியாப்பட்ட இடத்துல வாக்குப்பட்டு வைத்தது தெரியுமா? யாரோ மனமுடித்தேன். இவரும் செட்டியாரு, நான் திருமணம் செய்தது செட்டியார் தாண்டி. ஒரே ஜாதியில. ஆமா. சரி. அப்படியாப்பட்ட செட்டியார்னா என் புருஷன் யார் தெரியுமா? யாரு சாமி?
வடக்க மூளை ஈசான வடநாடு தன்னுடைய முத்துதிர ஆ. தாமரைப்பூ செலுத்த நாடு சரி. வடக்க வெகு தூரம் வடநாட்டு சீமை வடக்க வெகு தூரம் வடநாடு சீமைன்னா இதுதான் காவிரிப்பூ மட்டினம். சரிங்க. அந்த காவிரிப்பூ மட்டினத்துல ஆ. கப்பல் ஓட்டக்கூடிய செட்டியாரு ஆ. என் கணவரோ மாசோட்டான் செட்டியார். மாட்டோத்தான் செட்டியார். ஆ? மாட்டோத்து செட்டியார். என்ன விட்டுட்டு மாட்டு நீ இருக்கிற ஏ குதிரை யாரம குட்டியாட்டம் நீ இருக்கிற உன்னை விட்டுட்டு அவன் போய் அதானே, இங்க முடியாது அங்க பண்ண முடியும். மாட்டோம். ஏய் மாய் மாசோட்டான் செட்டியாரு. சோட்டா. ம். சரிங்க. அந்த மாசோட்டான் செட்டியாரு ஆ. நான் மனமுடித்து அவருக்கு மனைவியாக வாக்கப்பட்டிருக்கிறேன் காவிரி பம்பட்டினத்துல. சரிங்க. ம். அப்படி தாங்கள் மாலையிட்டு ஆ. தாங்களுக்கென்று ஏதாவது புத்திர பாக்கியம் ஐயா. ஏண்டி இந்த கேள்வி கேட்ட? சாமி பண்றது கேட்டாதான் சம்பளம் தருவாங்க. அம்மா ஓய். இவ்வளவு நேரமா நீ கேட்ட கேள்விக்கு நான் சந்தோஷமா பதில சொன்னேன். சரி. ஆனா இந்த கேள்வி கேட்கிறவளை என்னால எப்படி பதில் சொல்ல முடியும் தெரியவில்லையே. அம்மா என்ன அதை ஆச்சு? நினைத்தாலே கல்லடி வட்ட கண்ணாடி போல உள்ளதே வருகிறது அம்மா. மாற்றத்தான் செட்டியான மனமுடித்து ஆ. பல ஆண்டு காலம் ஆகிறது. சரிங்க. அப்படி பல ஆண்டு காலம் ஆனாலும் ஆ. இந்த பாவியாகி எந்தனுக்கு ஓய். இந்த கேள்வி கேட்ட பத்தியா ஐயோ. அம்மா ஐயா, என மாலையிட்ட. அடிதான் முருகனே.
தெரிகிறது இல்லையே நான் பிள்ளையெல்லாம் பாவி என்று நான் மைந்தனாக மனப்பாவி என்று இந்த வையகமே என பேசுறாங்களே தெய்வமே. என்றும் புள்ளியில்லாத பெருமாவி என்று உலகமெல்லாம் கேவலமாய் பேசுறாங்களே அண்ணவா. அப்பா மாசோட்டம் செட்டியார மாலையிட்டு ராமநாகரம் மைதுசுவை கண்டதில்லை என்று சொன்னாலும் 60க்கு 60 ஆகுது, குறுக்கு 20 ஆகுது, வீடு போகுது, காடு வாங்குது. அப்பொழுதே இந்த பாதைக்கு புத்திரமாக்கியம் இல்லாதே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. குழந்தை பொறுக்கும்படி சொல்லி நாட்கள் தான் கடந்து போகுது ஒழிய இந்த பாவி அங்கத்திலே கருவன்று தரிக்கவில்லையே தெய்வமே. அது மட்டுமில்லடி எத்தனையோ பேர்களாகப்பட்டு கையில ஒரு குழந்தை கூட்டிக் கொண்டும் இடுப்புல ஒரு குழந்தை தூக்கி கொண்டும் வயிற்றுல ஒரு குழந்தை தூக்கி சுமந்து கொண்டு போறாங்க. அப்படியேப்பட்ட பெண்களை பார்க்கின்ற பொழுது அங்குமே பதறுது. நாம என்னைக்கு எப்படி குழந்தை பெக்கிறது, என்னைக்கு எப்படி நம்ம கூட்டி கொண்டு போவது அப்படின்னு சொல்லி நாளைக்கு நாள் அங்கதான் பதறுது ஒழிய தினந்தோறும் என் மனசுல ஓடாத ஓட்டமெல்லாம் ஓடுதம்மா. அது மட்டும் கிடையாது, என் மனசுல எப்படி எல்லாம் ஓடுது தெரியுமா? என்ன நினைக்கிறேன் அம்மா, நான் வட்டியில சாத வைத்தா மாறி திங்க முடியல. அதை வைத்தாத வாரி திங்கள் புள்ளி இல்ல. சரி, கிண்ணத்துல சோறு வைத்தாத கிள்ளி அரைச்சு திங்கிறதுக்கு புள்ளி இல்ல. பாவம் பாவம். ஒரு அங்காடி வருதுன்னா அம்மா எனக்கு அது வாங்கி கொடுமா, எனக்கு இது வாங்கி கொடுமான்னு கேட்டு அழுது குழந்தை வாங்கி திங்கிறதுக்கு பாவிக்கு காசு
பணம் ரொக்கு ரோசனி எல்லாம் இருக்குது. மூவியால் 21 கழிஞ்ச முகட்டு முட்டி நிக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது. செலவழிக்க புள்ளி இல்லம்மா, செலவழிக்க புள்ளி இல்ல. இந்த காசு பணம் சொத்து சுகமெல்லாம் என் அம்மானு கூப்பிடாது. என் அம்மானு கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவனா படுத்து நாம பெற்று பிள்ளைங்க தானே. அந்த பாக்கியமே இல்லாத நாள் தானே நாங்க கழித்து கொண்டிருக்கோம். அம்மா தவித்து கொண்டிருக்கோம். கடந்து கொண்டே போகுது வழிய எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத இருக்குது. சரி, அவர் கப்பல் துறைமுகத்து வியாபாரத்துக்கு போகக்கூடியவர். அவர் தான் வெளியில வியாபாரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு நேரம் தான் வீட்லயே நம்ம சும்மா இருக்க முடியும். அதான நீ ஏதாவது ஒன்று ரெடி பண்றது வீட்ல. அம்மா ஓய் எருதுக்கு புண்ணு காகத்துக்கு கொண்டாட்டமா. நான் குழம்பு இல்லைன்னு அழுது கொண்டிருக்கிறேன். ரெடி பண்ணுங்கிற என்னத்த ரெடி பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாதங்க. வா, வயசில் சின்ன பையன் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. வீட்டுல போறச்சும் கூட படுத்து தூங்குவில்ல. எப்படி படுப்ப? எப்படி படுத்து தூங்குவ? எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் படுப்ப. இல்ல தலைவாணி இருக்குதா வீட்டுல? எத்தனை தலைவாணி இருக்குது? ஒண்ணுதான். தலைவாணி எங்க வைப்ப? தலைக்கு தான். தலைக்கு வைக்க கூடாது. நாளையில இருந்து இடுப்புக்கு வை. இடுப்புக்கு வெயில முண்டை. யாரு முண்டங்கிற? இடுப்புக்கு வெய்யுமா. அந்த காலத்துல ஏத்த இறப்பாங்க பாத்துருக்கிறியா? பரின்னு ஒண்ணு கிணத்து மேட்டுல பரின்னு ஒண்ணு கருப்பாத்து சோட்டு வச்சிருப்பாங்க. அப்படி பாரு, இப்படி செங்குத்தா நிறுத்துவாங்க. தண்ணி முண்டு பரியில போத்தனா சல்லுன்னு வேகமா போகும். பரி எதுக்கு வச்சிருக்கிறாங்க? தண்ணி வேகமா போய் பாத்தி காட்டுல இருக்கிற பாத்தி எல்லாம் ரவுக்குன்னு நம்பி போகணும். ஆமா, எல்லா தேசையிலயும் பரவி போகணும். நீ இடுப்புக்கு தலைவாணி வச்சீங்கன்னா உன் புறச்சம் விடுற தண்ணி ரவுக்குன்னு கருப்பு போய் நம்பி போயிடும். கப்புன்னு அடைச்சிக்கும். 10 மாசம் டெலிவரி பண்ணிக்கலாம். தலைக்கு தலைவாணி வச்சு படுத்த எப்படி குழந்தை முண்டப்பேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நீ எல்லாம் நாசமா தான் போவேன். நானெல்லாம் 60க்கு 60 ஆகி போச்சு. 80 வயசு ஆக போகுது. இந்த நேரத்துல போய் குழந்தை பெக்க முடியுமா? நீ சொல்ற மாதிரி ஏன்டி தலைக்கு தலைவாணி வச்சு படுக்க வேண்டியதானே? தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு குழந்தை இல்லையா குழந்தை பிறக்கும். சரி போ, நாம பேசி எதுக்காவது. அம்மா இப்படி புத்திர பாக்கியம் இல்லாத இருந்தாலும் எனக்கு அவர் குழந்தையாகும். அவருக்கு நான் குழந்தையா இருக்கிறோம். இல்லாதவன் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. இப்படிதான் நினைச்சுக்க முடியும். ஆமா, அதனால ஓய் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கிற? உங்களுடைய கணவர் அழைத்தார். அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா ஓய் போ பார்க்கலாம். வாச்சா மல்லிகை முல்லை இரவாற்று கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலையை கொண்டு வந்து பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடை துடைத்து அனுதினமும் மறவாமல் வணங்கியிருக்கிறேன் என்றார்.
இந்த பூலைகளே ஆ. நீ எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? எப்படிங்க? மன்னருடைய திருவடியை நீ படித்த பிறகு இந்த பூலைகளே சிறும் சிறப்பமா வளர்க்கிடுவா தேவி. என்னான்னு சொல்லிட்டு நானு அதுக்காரு அண்ணா கோமாளி சொல்லுமா வாடா கோமாளி. ஏஜாமி அழுவுற என்னான்னு சொல்லட்டும் ஏங்க ஏதுன்னு சொல்லட்டும். ஏஜாமி பாதத்தை படிஞ்சபடி நல்லாருன்னு சொன்னாரே என்னால எப்படித்தான் நல்லா இருக்க முடியும்? என்ன ஒரு சொல்லா, ரெண்டு சொல்லா, மூணு சொல்லா. எப்படி ஆ? என்ன ஒரு ரெண்டு கிலோ மந்திரமா இருவாங்க சண்டை பண்றாங்க முடிட்டோம். அப்படியா தெரியலையா அது ஏழு அழுவுற என்னம்மா எல்லாரும் நல்லாருன்னு சொல்றாரே என்னால எப்படி ஒருத்தி மட்டும் நல்லா இருக்க முடியும்? என்னாச்சு ஊர் உலகமெல்லாம் ஒரு சொல்லு சொல்றாங்களா, ரெண்டு சொல்லு சொல்றாங்களா, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க. ஆமா துப்போடு துப்புவாங்க மூஞ்சிங்க. இந்த பேச்செல்லாம் நான் காதலி கட்டி எப்படி மட்டும் என்னால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன பேசுறாங்க? மன்னா என்ன பெண்ணே என்ன வருடி வருடி என்று
ஜனமெல்லாம் பேசுறாங்க. பேசுறாங்க. புள்ளி இல்லாத பாவின்னு பூலோகமே பேசுறாங்க. நாத்தனா வருடினா நண்டு பெண்ணு வருடின்னு சொல்றாங்க. ஊராரு வருடிங்கிறாங்க. வந்து உரமுறையும் வருடிங்கிறாங்க. சக்களத்து வருடின்னு சொன்னா என் ஜன்மமெல்லாம் குன்னுதே சாமி. சரி ஊரடங்கெல்லாம் பேசுறாங்களே அவங்கதான் பேசுனா பேசிட்டு போட்டோம். ஜனங்க எப்படியோ கூட பேசிட்டோம். என்னை கொண்டு வந்தாலே எங்க மாமியா அம்மா அந்த கருட்டு முண்டை அந்த கெழுத்து முண்டை அவதான் கெழுட்டு முண்டனா நீ வயசு புள்ள ஆமாடா நீ தருவாயா பரவாயில்ல அந்த கருட்டு முண்டை கூட என்னை கூசாம வருடிங்கிறாளே. அப்படியெல்லாம் பேசாதே. எங்க அம்மால அப்படி கெழுத்து முண்டை அவ்வளவு இவ்வளவு பேசுறேன். நல்லவா வாயை வச்சு திண்ணில படுத்திருந்தா என்ன யாரும் ஊர் உலகம் கேவலம் பேசுவாங்க. இவ சொல்லி கொடுக்கறதுனால எல்லாரும் என்ன கேவலம் பேசுறாங்க. இப்படியே வருடி பேசுறா. வரடி கொட்டி மரடின்னு சொல்லி ஊர் உலகம் எல்லாரும் கேவலம் பேசுறாங்க. அது மட்டுமல்ல நான் முன்னாடி விட்டு போனா ஒரு நாய் மேல சாக்கி வச்சு பேசுறாங்க. எப்படி இந்த நாய் என்னைக்கு குட்டி போடும் என்னைக்குதான் தெரு எழுத்து தெரியும் அப்படின்னு பேசுறாங்களா. திரும்பி பார்த்தா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்ப ஒரு கோழி மேல சாக்கி வச்சு பேசுறாங்க. இந்த கோழி என்னைக்கு முட்டை வைக்கும் என்னைக்கு குஞ்சு பறிக்குன்னு சொல்லி கோழி மேல சாக்கி வச்சு பேசுறாங்க. இப்படி எல்லாம் என்ன சாட வச்சு பேசுறா. நான் மட்டும் எப்படிங்க உயிரோடுக்க முடியும்? இந்த நாயை சாக்கு வச்சு பூனை சாக்கு வச்சு இதெல்லாம் வரடி கொட்டு அப்படின்னு உன்ன பேசுறாங்க. அதனால இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி போப்பா ஒரு முடிவுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அடியே ஆயா செத்து போயிட்டா என் சொத்து பத்து என் காசு பணம் யாரா காப்பாத்துறேன்னா கரிசட்டி பூஜா அதுக்கு ஒண்ணு பார்த்து வச்சுக்கிறோம். நானும் சாவலான்னு தான் முடிவுக்கு வந்துட்டேன். இப்படி எல்லாம் ஊர் உலகம் மேல கேவலம் பேசுறான்னு சொல்லி மேட்டூர் காவேரி ஆத்துக்கு போனேன். அந்த 16 கண்ணு பாலம் இருக்குதுல்ல அந்த பாலத்து மேல ஏறி திப்புக்கூன்னு உள்ள போனேன். பாக்கலாம் எட்டி பார்த்தேன். ஒவ்வொரு கதவும் எண்ணி பார்த்தேன். சரியா 16 கதவு இருந்துச்சு. போட்டதில்ல வந்துதான் போனேன். சாவலாம்னு தான் போனேன். வெள்ளக்காரன் போட்டதான் அவன் போய் எட்டி பார்த்தனா தண்ணி நிறைய இருந்துச்சு பாரு. திரும்பி வந்துட்டான். இன்னொரு நாளைக்கு குடிச்சுக்கலாம். அதனால அன்பு நீ சாவர எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. மண்டா என்ன சொல்ற கேவலத்துக்கு ஆளாக கூடாது. சாவும் கூடாது. இருக்கிற காலத்துல நம்ம என்னைக்குமே நம்ம மலடியாக சாக கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு குழந்தை பெத்து காட்டணும். அதனால 2011 நேரத்துல படித்து சிவபெருமானத்துல நான் வெள்ளிகிரி சென்று நான் வர வாங்கி வரேன். சிவனை பார்த்து சிவவரம் வாங்கி வரேன். அந்த ஆண்டவனை பார்த்து கை குழந்தை வர வாங்கி வரேன். போய்வான்னு சொன்னா இப்பயே ஈசன்கிட்ட போறேன். ஈசன்கிட்ட போனா வீட்டுல படுத்து கிடப்பான். போதையில நல்ல விளம்பரம் விடு. அதனால அந்த கெல்ட்டு முண்டை பெத்த பிள்ளை எப்படி முன்ன 16 வயசு
அதனால மூஞ்சி வச்சுட்டு உட்காந்து அதனால சிவனை பார்த்து கை குழந்தை வாங்கிட்டு வரேன் எனக்கு போன்னு சொன்னா போதுங்க. போன்னு சொன்னா போயிருவேன். ஆமாங்க போன்னு சொன்னா போயிருவேன். ஆமாங்க. நான் என்னடா பண்றேன்? நீ வாயை திறந்து சொன்னா போதும். வாயை திறந்தா போதும். இப்பவே போறேங்க. இப்ப எப்ப இருந்து பாக்குறேன் என்ன இப்பயா பாக்குறேன். அதானே இன்னைக்கு தானே மாட்டிக்கிற. ஆமா அதனால சிவங்கிறது போனதும் கட்டில் கடை போட்டு குழந்தை குழந்தை வர்றவங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுக்குறேன்னு அவன் போயிட்டாயா அதனால குழந்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ இங்க இருந்து போனது வாங்கிட்டு வந்துருவேன். மாமியா செத்து போயிட்டா கோடி எடுத்துட்டு போய் குழி வெட்டுறோம். போறியா எப்ப பார்த்தாலும் குரங்கட்டு தின்னுட்டே இருக்கிற பாரு. இந்த நாயத்தை கேட்க மாட்டேன். நீ என்னாடி ஆக்க முண்ட புருஷனை குத்துக்கலாட்ட வச்சிட்டு இருக்கிற. இல்ல என்னமாச்சு நான் சிவனை பார்த்து வர வாங்க போறேங்கிறேன். போறேன். சரி போயிட்டு வா. அப்புறம் இந்த முடியல என்ன நோண்டிட்டு இருக்கிற கர்மத்தை. அதனால இந்த ஆளு பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிற. அதனால கட்டில் கடை போட்டு வச்சுக்கிறா. நான் போய் குழந்தை வர வாங்கிட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஏய் இங்க இருந்து போனதும் வர்ணமலை வருவா, நாம குழந்தைய எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமா கட்டில கடை போட்டு வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் குழந்தை வர கொடுக்கறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீ போனதும் வாங்கிட்டு வந்துருவ. நீ ஒண்ணு செஞ்சியா, ஒரு கரும செஞ்சியா, 2 பாவத்தை செஞ்சியா, நீ செஞ்ச பாவம் எல்லாம் அங்க கிடக்க. சிவகிட்ட போறேன் நான் கேவலம் பேசுறாங்க. இந்த ஆளு எனக்கு கேவலம் பேசுனா குழந்தை பேச்சு இருக்குல்ல. ஒரு நாயத்தை கேட்டா நாயத்தை மட்டும் பேசணும். என்ன பண்றதுன்னு விளக்கமா சொல்லக்கூடாது. அதெல்லாம் மறைமுகமா சொல்லணும். அதனால என்ன பண்ண அப்படி என்னத்த நான் பண்ணிவிட்டேன்? என்ன யாரும் பண்ணாத பாவம் நான் என்ன பண்ணிவிட்டேன்? ஒன்னு சொல்றேன் கேளு. சொல்லு செய்த பாவம் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அடிய புள்ள என்று சொல்லு. நீ செய்த பாவம் இங்க இருக்க தேவரிடம் போனா உனக்கு குழந்தை வரம் கொடுப்பாங்களா? நீ பாவத்தை செய்த பாவி பரமனிடம் போகலாமா? நீ கர்மத்தை செஞ்ச பாவி நீ கடவுளிடம் போகலாமா? கடவுள் உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நினைக்கிறியா? என்னன்னா பாவத்தை செஞ்ச தெரியுமா? நான் பாவம் பண்ணனா? சத்தியமா நீ பண்ணன பாவம் என்ன பார்த்தா பாவம் பண்ண மாதிரி தெரியுதா? என்னத்த அப்படி பாவம் பண்ண? என்னன்னா பாவம் பண்ண தெரியுமா? சொல்லு. அடியே
இதை மறந்தா கூட இப்ப சொல்லு. சேகரனா, என் புருஷன் என்னன்னா சொல்லாடி ஒட்டுக்க எடுத்து வை. எழுதி வச்சு பாக்கல என்னத்தான் இப்படி பாவம் பண்ண சொல்லி பாக்கலாம். முதல்ல கூலிய குறைச்ச. நம்ம காட்டுக்கு வந்த வேலைக்கு வந்தவங்களுக்கு கூலிய குறைச்ச. குறவல்லமா அளந்த வல்லம் பெருச்சுன்னு அட்டாளு மேல வச்ச. வல்லம் பெருச்சுன்னு வாப்பூட்ட தட்ட. பிச்சைக்கு வந்தவரை பின்ன வர சொன்ன. ஆண்டி அடிச்ச, ஆசனத்தை கிழிச்ச, தாசன் அடிச்ச, தப்ப கிழிச்ச. ஐயோ, இதெல்லாம் கூட மன்னிக்க கூடிய பாவம். ஆமா, கூலிய குறைக்கணும்னா நான் இருக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். கொஞ்சமா நஞ்சமா சம்பாரிச்சுட்டு பால் ஊத்தி கொள்ளுக்காரன் எப்படி எப்படி சம்பாதிச்சேன்? 1 லிட்டர் பால்ல நீங்க தண்ணி கலப்பீங்களா? அம்மா, நாங்கெல்லாம் 1 லிட்டர் பால் இருந்துச்சுன்னு வச்சுக்க, சும்மா கம்மியா கம்மிதான். 1 லிட்டர் பாலுக்கு சும்மா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பாத்திரத்தை அழைச்சி ஊத்துறதா சரி. பாலுல தண்ணி கலக்கூடாது. அறிவு கட்டவனே, அப்படி இல்ல கிடையாது. நான் எப்படி தெரியுமா, 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி கலப்பேன். 3 லிட்டர் தண்ணி? ஆமா. பிள்ளை புளுத்துமா? ஏமா எவ்வளவு 10 லிட்டர் ஊத்துறாலும் வெள்ளையா தான் இருக்கும் பால். ஆமா, ஒரு லிட்டர் பால்ல 1 குடம் தண்ணி ஊத்துனாலும் வெள்ளையா தான் வரும். அதனால டீ கடைக்காரருக்கு தெரியும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரிம்மா, அடுத்த டீ வராது உனக்கு. சரி, ரைட். ஆமா, அதனால இப்படி பால்ல நான் தண்ணி கலந்து ஊத்துன்னு சொல்லக்கூடாது. இப்படி பால் கேட்டு வருவாங்க, கண்ட சக்கரத்தீங்களா புள்ள பத்திட்டு வருவாங்க. அவங்களுக்கு நான் பால் கொடுத்துட்டா, என் முன்னாடியே குழந்தைக்கு பால் கொடுத்தா எனக்கு அங்க எப்படி இருக்கும்? பின்ன அவ குழந்தை பிறந்து பால் கொடுத்தா நமக்கு, அவ குடுக்க நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு பாவத்தில் தான் தண்ணியோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து விடுறது. இதெல்லாம் ஒரு பாவமா இருக்குமா? இன்னும் என்ன சொன்ன சாமிப்பா, சம்பாரிச்சு பணம் எவ்வளவுமா? நான் சம்பாதிச்ச பணம் 21 களஞ்சியம் ஓட்டு முட்டி நிக்குது. ராமாயண களஞ்சியமோ லட்சுமண களஞ்சியமோ. ஆமா, இப்படி பணம் சம்பாதிச்சல. ஆமா, நானே பணம் வட்டிக்கு வாங்கி இருக்கிறேன். வட்டிக்கு வட்டி சகாய் வட்டிடா. எவ்வளவு? 100க்கு எவ்வளவு கொடுப்ப? அம்மா, நான்லாம் 100க்கு 2 ரூபா. அடியா ஆயா, 2 ரூபாயா? 2 ரூபாயா? அநியாய வட்டி வாங்காதரா. குஷ்ட நோய் வயசு செத்து போயிருவேன். பெருநோய் வந்துடும். சகாய் வட்டி தான். 100 ரூபாயா? 1 ரூபாயா? 100க்கு 25 ரூபாய் தான் வாங்குவேன். சகாய் வட்டி தானம்மா? அது எப்படி? யார பார்த்து கொடுப்பேன்? மாசமா கிடையாது, வார வட்டி தான். அது எப்படி நல்ல காட்டுக்கார பாக்கணும். ஓ, ஊரடியா காட்டுக்காரு. ஆத்தோரத்துல இருக்கிறாங்க பத்தியா, ஆத்தோரு காட்டுக்காரத வாங்குறது. தண்ணி பாசனம். ஆமா, தண்ணி வரும்போது எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டோம். நமக்கு காசு வந்துரும், பொருளும் வந்துரும். நம்ம சொத்து நம்ம கிட்டே இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு சகாய வட்டி விட்டு சம்பாதிச்சு சொத்து இவங்களுக்கு நான் அளந்து கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறேன். அதனால கூலி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சா நாளைக்கு வேலைக்கு வர மாட்டான்ல. அதுதான் கூலியை குறைச்சேன்னு சொல்றாடி. ஏங்க அதானங்க? அது மட்டுமா? எங்க வீட்டுக்காரி இப்படி வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. பிள்ளைங்க ஒடியாரும், சின்ன பிள்ளைங்க ஒடியாரும். அள்ளி கொடுத்துருப்பால. ஆமா, எங்க வீட்டுக்காரி என்ன பண்ண தெரியுமா? சுட சுட சோத்த பேச்சு கையில வச்சிருவா. அப்பதான் கீழே போட்டு ஓடுங்க. ஒரு நாளைக்கு வச்சுமானா தினமணிக்கு அதே வரும்ல. நாளைக்கு வர மாட்டாங்க. இப்படி சூடா வச்சா ஐயோ அங்க போக கூடாது, அப்ப சுடு தோறு வைப்பாங்கன்னு வரமாட்டாங்கல்ல. அதத்தான் சொன்னேன். இது ஒரு பாவமா? இத கூட மன்னிக்க கூடிய பாவமா? இதெல்லாம் மன்னிக்க முடியாது. என்னது மன்னிக்க முடியாத பாவம் எத்தனை செஞ்சிருக்க? டீ குடிக்கிற சொல்லு இங்க அப்படி சொல்லு. இல்ல நீ சொல்லு, நீ பாக்கலாம். பாடு ஒரு பாடு. ஐயமுள்ள பாரு
பிறந்தா அந்த குழந்தைக்கு ஊத்துற பால்ல கள்ளி பாலை புடிச்சிட்டு வந்து கலந்து ஊத்தி விட்டிய. அப்படித்தான் என்ன எனக்கே பிள்ளை இல்லையா? அதுக்கு நல்ல பால் கொடுத்தா எடுத்தா குடி திரிவாங்க. கள்ளி பால் கொடுத்துட்டா செத்து போயிடும். நம்ம பால் கேட்டு வருவாரா? நம்ம வாய்ச்சலுக்கு முன்னாடி யாரும் குழந்தை கக்கத்துல கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு பால் இல்லன்னு சொல்லிதான் போயிருக்கு போறாங்க. கள்ளிப்பாலை கலந்து ஊத்தி விட்டு இன்னையோட இந்த குழந்தை செத்து போயிட்டா திருப்பியும் பாலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு. ஆமா, இத்தனையும் பாவத்தை செஞ்சவ. ஆனா உனக்கு புல்லாசம் வந்துருச்சு. ஆமா, இதுக்கு மேல பாரு என்ன நீ சொல்ற. இப்படி பாவத்தை செஞ்சுட்டு போனா பரம வரம் கொடுக்க மாட்டாரு. ஆமா, கருமத்தை செஞ்சுட்டு போனா கடவுள் வரம் கொடுக்க மாட்டாருங்க. ஆமா, அதனால புள்ளன்னு சொல்றீங்களே அண்ணா, ஏன் எனக்கு இந்த புள்ள ஆசை வந்துச்சுன்னா நீங்க ஆம்பளைங்க, நீங்க ஆம்பளைங்க 4 பக்கம் 4 வியாபாரத்துக்கு போவீங்க, 4 தொழில் கூலி வேலை செய்ய போவீங்க, ஒரு வேலைக்கு போவீங்க, 4 பேர்த்து பார்த்து பேசுவீங்க. என்னன்னு பேசுவீங்க? ஏப்பா நல்லா இருக்கிறியா? எத்தனை ஏக்கர் காடு இருக்குது? காட்டு என்ன போட்ட? எத்தனை வந்துச்சு? எவ்வளவுன்னு சொல்லி நீங்க அந்த நியாயம் பேசுவீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க 4 பொம்பளைங்க ஒண்ணா சேர்ந்தா 4 பொம்பளைங்க ஒண்ணா சேர்ந்தா காட்டு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லவும் தெரியுமா? ஆமா, 4 வீட்டுல 4 மூளை பார்த்துதான் இருக்கணும். அப்படி வீட்டு விட்டு வெளியே போன என்னாட்டு பொம்பளைங்க என்ன பார்த்து காசு பணத்து கேட்க மாட்டாங்க, சொத்து கேட்க மாட்டாங்க. என்ன பார்த்த உடனே என்னம்மா வர்ணமால நல்லா இருக்கிறியா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, எத்தனை பிள்ளைங்க தான் கேட்பாங்க. இல்லையம்மா பொம்பளைங்க எத்தனை கேட்பாங்க. அப்படி எந்த புள்ளியா சொல்ல போகுது இருந்தாதானே இத்தனை பிள்ளைங்க நம்ம சொல்ல முடியும். அதனால இப்படி எனக்கு குழந்தை மேல ஆசை வந்துருச்சு. சிவனை பார்த்து வர வாங்க போற போது நீ வேணான்னு சொல்றீங்களே மண்டா, என்ன மாண்டாலும் மாட்டிடுவே சிவனை பார்ப்பேன், மாண்டாலும் மாண்டிடு மகாதேவன்
பாதத்துல செத்தாலும் செத்துருவ சிவனோட பாதத்துல மனமறிஞ்ச ஒரு பாதத்துல பணிந்து குழந்தை வர வாங்க போறோம் சாமி நான் வெள்ளிங்கிரி போறேன் போன்னு சொல்லுங்க. வெள்ளிங்கிரி போய் அங்க சாப்பிடறத விட இங்கேயே குழந்தை கொடுக்குறான் எடுத்து வளர்த்துக்குவேன். நாளைக்கு குழந்தை இப்பயே கொடுக்க போறேன். ஆமா அங்க போறது சிவனை பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமா குறைஞ்ச நாள் ஆகுமா? எத்தனையோ பேரு பாத்துருக்காங்க பாவம் பார்க்க முடியாம நவக்கோலத்துல இருக்கிறாங்க. மண்ணும் புத்தாட்டு மூடி அவங்களையே மூடி அதுக்கு மேல காக்க கலைஞ்சு இருக்க முடிஞ்சாலுமே சிவனை பார்க்க முடியாது. அப்படியே சிவனை பார்க்க போறங்க. இது ஆகுமா? இது ஆகுமா? அதனால இருக்கிற காலத்திலே உனக்கு பிள்ளை மேல ஆசை வந்துருச்சு. பிள்ளை மேல ஆசை வந்துருச்சு. உனக்கு குழந்தை நான் கொடுக்கறேன். அத வச்சு விளையாடு. மறுபடி கொடுக்கறேன்னு கொடுத்ததுக்கு மத்த நாள்ல. ஆமா இப்ப நான் குழந்தை தரேன். அத வச்சு விளையாடு நீ. அப்படியா? என்ன தான் கொடுப்பாங்க? மண்ணால பதுமை செஞ்சு தரேன். அதை எடுத்து இந்த குழந்தை ஆசை வர்ற நேரத்துக்கு முத்தம் கொடு. ஒரு பக்கம் வச்சிரு. இந்த பொண்ணால பொட்ட புள்ள புண்ணியனா செய்து தரேன். அதை எடுத்து முத்தம் கொடுத்துட்டு இந்த குழந்தை ஆசை வர்ற நேரத்துக்கு ஒரு பக்கம் வச்சிரு. அது ஐய கிடக்கும். பதுமை. ஆமா நல்லா இருக்குது. இங்க இருந்து ஏன் அங்க போய் கரையா பிடிச்சு புத்து ஏறி மரம் வளர்ந்து என்னைக்கு ஈசனை பார்த்து என்னைக்கு நீ மரம் வாங்கி திரும்பி வர முடியாது. அதனால குழந்தை ஆசையோடையவ இப்படி அவனுக்கு செஞ்சு தரேங்கிறீங்க. நல்லா இருக்குது. மண்ணால மண் பதமா செஞ்சு தரேன். உல்லாசம் வரும்போது எடுத்து கொஞ்சம் ஆசை தீர்ந்த பிறகு ஒரு மூலிகை சாத்தி வச்சிரு அப்படிங்கிறீங்க. அது இருக்கும். பொண்ணால பொட்ட பிள்ளை அதையும் எடுத்து கொஞ்சங்கிறீங்க. கொஞ்சி தங்கத்தால ஆண் பதுமை செஞ்சு தரேன். நல்லா இருக்கும். எல்லாமே நீ சொல்லதெல்லாம் நயன்தான். குழந்தை ஆசோரமும் எடுத்து கொஞ்சங்கிறீங்க. தீர்த்த பிறகு போய் ஒரு மூளையை சாத்தி வச்சுக்கிறீங்க. வச்சுக்க நல்லா இருக்குது. மண்ணா மண்ணாட மண் பதுமை
பொற்பதுமை என்ன அம்மானு கூப்பிடுமா, தங்கத்தான் செஞ்சு கொடுக்குற ஆண் பதுமை என்ன தாயின்னு கூப்பிடுமா, ஆவலு தீருமா, ஆசை தீருமா, எதுவுமே செய்யாது. என்ன கட்டி எனக்கு ஒரு மண்ணால இருக்கக்கூடிய ஒரு பொம்மை பிள்ளை ஆசரமும் எடுத்து கொஞ்சுகிறீங்க, ஆசை தீர்ந்த பிறகு சாத்தி வச்சுக்கிறீங்களா? அப்படி மண்ணால மண் பதுமை மழை பெஞ்ச சும்மா இருக்குமா? கரைச்சு போயிடும். எத்தனை பதுமை செஞ்சு கொடுப்பீங்க, எத்தனை முறை கரையும். என்ன அம்மானு கூப்பிடுமா, அப்பானு கூப்பிடுமா? அதனால இந்த பிள்ளை எனக்கு வேணாம், எந்த பிள்ளை வேணும்? வாய் திறந்து பேசுற பிள்ளை சொந்த பிள்ளை வேணும். பேசுற பிள்ளை சொந்த பிள்ளை தானே, அது இருக்குது கண்ணு. நீ ஏன் கவலைப்படுற? எங்க கண்ணு? இங்கதான் வச்சிருக்கிறேன். அடியா மச்ச பிள்ளை நம்ம பிள்ளை பேசுற பிள்ளைங்க வாய் திறந்து பேசும். அது உன்னை தாயின்னு கூப்பிடும். குழந்தைநாள் பிள்ளை இருக்குது, அது உன்னை அம்மானு கூப்பிடும். உன் ஆவல் தீரும். நாத்தி பிள்ளை இருக்குது, அது உன்னை தாயன்னு கூப்பிடும். உன் தாயாசை தீரும். நங்க பிள்ளை இருக்குது, இதெல்லாம் எடுத்து வந்து வளர்த்த. சொந்தத்துல எத்தனை விதமான பிள்ளை இருக்குது, அது எடுத்து வளர்த்தனா தாயின்னு கூப்பிடும். நம்ம ஆசை தீரும், நம்ம ஆவல் தீரும். நமக்கே பிள்ளையா எடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? இப்படி சொந்தத்துல இத்தனை பிள்ளை இருக்கும்போது என் பிள்ளை பத்தி வருத்தப்படுறேன்னு சொல்றீங்களா? இத பத்தி வருத்தப்படுற? மச்சாண்டார் பிள்ளை, ஆமா, சக்காலத்தி பிள்ளை, கொழுந்தனார் பிள்ளை, மூத்தார் பிள்ளை இருக்கிறாங்க. ஆமா, இதுல எடுத்து வளர்த்துக்கிறீங்களா? ஆமா. பண்ணா ஓய் மச்சாண்டார் பிள்ளை சாமி அதாவது நம்ம காசு பணத்துக்கு சொத்து சொன்னதுக்கு இப்படி எல்லாம் இருக்கு. எங்க அப்பா அம்மா நம்ம வளர்த்தான்னு நினைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கும் போது வளர்ந்துக்குவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த கிழவி இந்த கிழவனை எப்படா சாகுவாங்க, இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறதுன்னு சொல்லி நம்ம காசு பணத்துக்கு ஆசைப்படுவாங்க. சரி, அது மட்டும் இல்ல சக்காலத்தி பிள்ளை அது சங்கத்துல போர் செய்யும். சொத்து எனக்கு தான், இந்த பத்து எனக்கு தான், எல்லாமே நமக்கு தான் சொல்லி சொத்துக்கு ஆசை
ஆசைப்படுற பிள்ளை அந்த பிள்ளை கொழுந்தனார் பிள்ளை கொல்லி வச்சா கோடி கருகாது. என்னதான் அப்பமா நினைச்சு நம்மளுக்கு கொல்லி வச்சாலும் அவன் நல்லதா வச்சு நினைச்சா வேவும். அவன் மனசுல வஞ்சி வச்சு வச்சா வேவாது. எனக்கு அந்த பிள்ளை வேண்டாம், எனக்கு சொந்த பிள்ளை தான் வேணும். சொந்த பிள்ளையே இருக்கு. காசு பணத்துக்கும் சொத்து சோத்துக்கும் ஆசைப்படாத பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கிற பிள்ளைங்க தான் வேணும். அந்த பிள்ளை நிறைய இருக்குது. கேக்குது நெசமாலுதான் என்ன இப்படி கேக்குற? நம்ம பிள்ளை அந்த பிள்ளைங்க எல்லாம் வேணாம். நாட்டுல 4 விதமான பிள்ளைங்க இருக்குது. நமக்கு முன்னோடு பிள்ளைங்க. இந்த 4 பிள்ளையும் நம்ம சொத்து சோத்துக்கு ஆசைப்படாத பிள்ளைங்க. ஆசைப்படாது. நமக்கு அந்தி காலத்துல நல்ல காரியம் செய்யும். நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா சொந்த பிள்ளைங்க வராங்களே இல்லையா, இந்த சொன்ன 4 பேர் முன்ன வந்து நிப்பாங்க. இவங்க தான் நமக்கு முன்ன நிக்கிறவங்க. ஆமா, பாட்டப்பன் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே செய்யறவங்க அவங்க 4 பேரு. அது ஒரு பிள்ளைய எடுத்து நம்ம வளர்த்தனோம்னா நமக்கே சொந்த பிள்ளைகள் ஆயிரும். காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, சொத்து ஆசைப்பட மாட்டாங்க. நமக்கு வேண்டிய கருத்துக்கு சொத்து மீறும், நமக்கு பிள்ளைக்கு பிள்ளை ஆசை தீரும். சொத்தை வச்சுக்கிட்டே இருப்ப நமக்கு பிள்ளையும் பிள்ளை வளர்ந்து போயிரும். அதனால இந்த 4 பிள்ளையில ஏதோ ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்திக்க. நல்லா இருக்குது நியாயம். யா நல்லா இருக்குதுங்கிற நல்லா இருக்கு, அதே எடுத்துட்டு வா. நானா வேணாங்கிறேன். அது தூக்கி வளர்த்துக்கிறீங்களே வந்த பெண்ண நாள் வரைக்கும் எத்தனையோ குழந்தை. இந்த குழந்தையெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். சொந்த பிள்ளை தான் வேணும்னு சொன்னேன். ஆமா, கட்டலுக்கு நான் கணவன், தொட்டிலுக்கு நான் பிள்ளை. எனக்கு நீ பிள்ளை, உனக்கு நான் பிள்ளை. நான் அந்த நேரத்துக்கு தான் கணவனை. மத்த நேரமெல்லாம் என்ன குழந்தைய வச்சு கொஞ்சிக்க நீ அங்க போகாத. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. என்னடா இது வம்பாக்குது, இவ விட மாட்டா. பாவத்துக்கு புருஷன் நானு, ஆமா. படுக்குக்கு கை குழந்தை, ஆமா. தோஷத்துக்கு புள்ள நானு, ஆமா. புருஷன் நானு, ஆமா. தொட்டிலுக்கு கை குழந்தை, புருஷாசை வரும்போது புருஷனை கொஞ்சிங்கிற, புள்ளாசை வரும்போது புள்ளைய கொஞ்சிங்க, என்னையே கொஞ்சிக்க. இது மேலே அங்க போறேங்க. வயசாகி போச்சு உனக்கெல்லாம், என்னத்துக்கு வம்பு? எனக்கு தான் வயசாகி போச்சு, உனக்கு இந்த ஆளுக்கு வயசாகலையா? வயசாவலாம் சொன்னேன். அதனால நானும் நீயும் ஒரு சட்டியில ஆக்கலாம், இன்னொரு சட்டியில போட்டு தின்னுபிட்டு 2 பேரும் இங்கே ஆக்கலாம், இன்னொரு சட்டியில போட்டு சாப்பிடலாம். அப்படியா? அறிவனை அறிவனை ஆம்பளைங்க புத்தி எல்லாம் அழுப்ப புத்தி. எப்படின்னு கேக்குறியா? கல்யாணம் ஆன புதுசுல மட்டும்தான் கை துணையா இருக்கிறது. ஒரு கடைக்கு போகும்போதும் கூடியே போறது, ஒரு காட்டு பக்கம் போனாலும் கூடியே போறது, ஒரு சினிமாவுக்கு போனாலும் கூடியே போறது. இப்படியே இனப்பிரியா இருக்கிறது கல்யாணம் புதுசுல. ஒரு பிள்ளை பெத்து 2 பிள்ளை பெத்து 3ஆவது பிள்ளை பெத்த பின்னாடி குடிச்சு கத்துக்கிறது. குடிச்சு கத்துக்கிட்டு ஏய் யாரிவா இருந்தா இருடி, இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு ஓடின்னு சொல்லி சாராய போதலுக்கு துரத்தி விடுறது. அப்படி துரத்துற மனுஷன் ஆம்பளை நீங்க. படுக்கைக்கு கை குழந்தைன்னு சொல்றீங்க. ஏண்டா குழந்தைய எடுத்து கொஞ்சனா குழந்தை மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, கெருட்டு குழந்தைடா. இந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சனா சின்ன குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. என் புருஷனை தூக்கி வச்சு கொஞ்சனா குழந்தை மாதிரியா இருப்பாரு. அதனால இந்த பிள்ளை எனக்கு வேணாம், எனக்கு சொந்த பிள்ளை தான் வேணும். நீயும் வேணாம், மத்த பிள்ளைங்களும் வேணாம். சரி, இப்பதான் சொல்லணும். சரி, பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி. ஆமா ஆமா, அங்க வா. நீ அதுக்குள்ளேயே ஆடுறப்பா டக்கு டக்கு ஆடாடி. அதாவது தங்கரேக்கு ஓட்டாத மூஞ்சி என்ன பேசிட்டு பாரு. சொல்லுங்க. ஆமா, தங்கரேக்கு ஓட்டாத மூஞ்சி. இந்த பிள்ளையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சொந்த பிள்ளை வேணும், சொந்த பிள்ளை வேணும், சொந்த பிள்ளை வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிற. அந்த சொந்த பிள்ளை உனக்கு என்ன வேலை செய்யும், என்ன செய்யும் சொல்லு பார்க்கலாம். பிள்ளைகளை சொல்லியும் வேண்டாம் வேண்டாம் சொந்த பிள்ளை தான் வேணும்னு சொல்றியே. அப்படி அந்த சொந்த பிள்ளை உனக்கு அப்படி என்னத்தான் செய்யணும் கேக்குறீங்க? செய்யும் மன்னா என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? சொல்லு பார்க்கலாம், என்ன செய்யும்? சொந்த பிள்ளை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? செய்யும் தலைய நல்ல
படுத்திருந்தா வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்த நம்ம பிள்ளை நம்மளை பார்த்த உடனே ஐயோ அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தலையை தூக்கி வச்சு என்னம்மா ஆச்சு உனக்கு சொல்லின்னு கேட்கும் போது நமக்கு தலைவலின்னு சொன்னா சும்மா விட்டுருவானா தலைய மடி மீது தூக்கி வைத்து நான் பெற்ற மகனேன்னு சொல்லி தலைக்கு 10 போட்டு வைத்தியம் பார்ப்பான். ஒரு மண்டை வலிக்குதுன்னு சொல்லி மண்ணுல படுத்திருந்தாலும் மண்டி தூக்கி வச்சு மண்டு 10 போட்டு அது மட்டும் இல்லாம எந்திரிமா உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போய் நம்ம சொந்த பிள்ளை வைத்தியம் பார்ப்பான். சுடுதண்டியாவது வச்சு கொடுப்பான். ஆமா அது மட்டும் இல்ல அப்படி வைத்தியம் பார்த்தாலும் நம்ம சொந்த பிள்ளை இன்னும் என்ன செய்வன் தெரியுமா? என்னம்மா செய்யும் மன்னா உடம்பு சரியில்லாத நீயோ நானோ ஒருவேளை இறந்து போயிட்டா பெத்த தாய் தந்தி இறந்துட்டான்னு சொல்லி சொந்த பிள்ளை என்ன செய்வன் தெரியுமா? மன்னா நம்ம சொந்த புள்ள நம்ம செட்டியார் ஜாதி எங்கெங்க இருக்குதோ ஒரே ஒரு ஒண்டி கோட்டை இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறோம் சொல்லி ஊருக்கு ஆள் அனுப்பி சொந்தக்காரெல்லாம் வரவழைப்பான். வந்த மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து கை கொடுத்து முன்ன நிப்பான். என் துக்கத்துல பங்கு எடுத்துங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல வந்த மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து சொந்த பிள்ளை அழைத்தாலும் பெத்த தாய் தந்தையே உயிரோடு இருக்கும் போது நம்மள எப்படி எல்லாம் பெத்து வளர்த்திருப்பாங்க. அவங்க சொற்குள்ளாக சேரணும்னா நல்லபடியா சேரணும்னு சொல்லி எத்தனை விதமான மூலத்தாலும் எப்படியாப்பட்ட வாத்தியம் வைப்பான் தெரியுமா? மன்னா ஒரு மேல வருவோம் தஞ்சாவூர் மேல ஒரு தாந்தடிக்கு தாள வரும். எத்தனை விதமான மேளத்தாளம் இருக்குதோ அத்தனை
விதமான மேலத்தாளம் வாத்தியத்தை கொண்டு வந்து இப்பயுமே ஒவ்வொரு ஊர்ல செய்யறாங்க. ஆமாமா அப்பா அம்மாவை சிறப்பாக கொண்டு போய் நல்லடக்கு பண்ணணும்னு சொல்லி இப்பயுமே செய்யறாங்க. அந்த காலத்துல அப்படி செய்யறாங்க. அது போல எத்தனை விதமான மூலத்தாளம் இருக்குதுன்னு சொல்லி அத்தனையுமே கொண்டு வந்து தாய்த்தது முன்னாடி வாசிக்குவாங்க. அப்பா அம்மா இது கேட்டா சொற்களோ சேரட்டும்னு சொல்லி செலவு பண்றாங்க. அப்படி நம்ம சொந்த பிள்ளை இப்படி வைப்பாங்க. அது மட்டுமல்ல, இப்படி வாதி வைத்தாலும் நம்ம சொந்த பிள்ளை நம்ம செத்த பிறகு எப்படி எல்லாம் தேர் கட்டுவோம் தெரியுமா? மன்னா தெருவெல்லாம் ஜொலிக்கும். வண்ண வண்ண காகிதமா கட்டுவான். தாய் தந்தைக்காகப்பட்ட தேர் சோடிப்பானா. நாகமலை சுமர் வெட்டி 4 அடுக்கு தேரி கட்டி அந்த 4 அடுக்கு தேர்ல நடுவு ஒரு கலசம் வைப்பான். மூங்கமலை சுமர் வெட்டி 3 அடுக்கு தேரி கட்டி அந்த 3 அடுக்கு சுமர் தேருக்குள்ள முன்ன ஒரு கலசம் வைப்பு. ஒரு கோயில் சிலையை தேர்ல வச்சு எப்படி கொண்டு போறாங்களோ அது போல தேரை வர்ணிப்பாக ஜோடிப்பான். வண்ண வண்ண காகிதமா கட்டி பாக்கிறவங்கள பளிர் பளிர் மின்னமா. அப்படியாப்பட்ட தேரை கட்டி நம்ம பிள்ளை அந்த தேர்ல நம்மளுக்கு கூட்டி போக மாட்டான். ஏன் கூட்டு போக மாட்டானா? நல்லவங்க கெட்டவங்க 4 பேர் வருவாங்க. 4 பேர் 2 பேர் நல்லா இருப்பாங்க, 2 பேர் குடிக்கார இருப்பாங்க. அதுல பெத்த தாய் தந்தை இந்த தேர் வச்சு நான் தான் தூக்குவேன், மாமத்தன் தூக்குவாங்க பத்தியா? அப்ப போதகாரனா போட்ட தூக்கும் போது 2 அடி 3 அடி வைப்பான், 4 அடி கீழே வந்துருவான். அப்ப தேர்ல கூடிய அந்த சடல் எப்படி இருக்கும்? வந்து போயிடும். அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த பிள்ளை அந்த தேர்ல வச்சு கூட்டு போக மாட்டான். எப்படி தூக்கிட்டு போவோம் தெரியுமா? போவான்.
குலுங்காம அம்மா தேகம் ரத்தத்துல வச்சா தேர்ல வச்சா அழுந்துமே அப்படின்னு சொல்லி கைப்பணமா கொண்டு போவான். அழுங்காம குலுங்காம நம்மளை எப்படி பெத்து வளர்த்துறாங்களோ அது போல, அதாவது 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நம்மள 10 மாசம் அங்கத்தை சுமந்தாங்க பத்தியா, அவங்கள நாம சுமக்கணும்னு சொல்லி கையால தூக்கி சுமந்து கொண்டு போவான். அப்படி சுமந்து கொண்டு போய் காணைக்கரை போக மட்டும் கையால தூக்கி கொண்டு போய் சுத்தி வந்து கொல்லி வைப்பான். சூரியனை கையெடுப்பான், பக்கம் வந்து கொல்லி வச்சு பகவான கையெடுப்பான். நம்ம மூத்த பிள்ளை கொல்லி வச்சு நம்மள 3ஆவது செத்துருவான். அப்படி நல்லடக்கம் பண்ணாலும் சொந்த பிள்ளை தவிர மத்த எந்த பிள்ளை செய்யாது. இன்னைக்கு அப்பா அம்மா செத்துட்டாங்க, அந்த நாளை மனசுல குறிச்சு வச்சிருந்து அடுத்த வருஷம் அவன் உயிர் உடல்ல உயிர் இருக்கு வரை நம்ம அப்பா அம்மா தெய்வமா கும்பிடுன்னு சொல்லி வருஷம் கையெடுத்து கும்பிடுறான். பத்தி ஒரு சொம்பு தண்ணி வைத்தாவது அப்பா அம்மாவுக்குன்னு சொந்த பிள்ளை தவிர மத்த எந்த பிள்ளையுமே செய்யாது சாமி. அதுதான் கடவுள், அதுதான் சாமி அப்படின்னு சொல்லி பெத்த தாய் தந்தை கையெடுத்து கும்பிடுறான் பத்தியா, அது சொந்த பிள்ளையை தவிர மத்த எந்த பிள்ளையுமே செய்யாது. திடீரென்று சாதாரணமா சொந்த பிள்ளை என்ன செய்வான்னு சொல்லிட்டீங்களே மாட்டான். அதனால சுவாமி சொந்த பிள்ளைக்கு மத்த பிள்ளைக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். இப்படி எல்லாம் நான் மனசுல கோட்டை கட்டி வச்சிருக்கேன், சொந்த பிள்ளை இப்படி எல்லாம் செய்வான்னு சொல்லி. அப்படி நம்ம பிள்ளைய பத்தி பேசிக்கொண்டு நேரத்துல ஏதோ சத்தம் கேக்குது, வாங்க யாரு பாக்கலாம்.